நம்ம கவுண்டிஃப் அப்படின்ற ஃபங்க்ஷனோட சீரியஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதில் நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக கவுண்ட் இஃப்ஸ் பார்க்க போகிறோம். ஐஎஃப்எஸ். அப்போ என்ன மீனிங்னா கவுண்ட் இஃப்னா என்ன, ஒரு கிரைட்டீரியா ஒரு ரேஞ்ச் அவ்வளோதான். பட் கவுண்ட் இஃப்ஸ் அப்படின்னா மல்டிபிள் கிரைட்டீரியா மல்டிபிள் ரேஞ்ச். உதாரணத்துக்கு என்கிட்ட இங்கே ரீஜன் ஒரு காலம் இருக்கு, அமௌண்ட்னு காலம் இருக்கு. ஸோ ரீஜனில் மல்டிபிள் ரீஜன்ஸ் இருக்கு, அமௌண்ட்லேயும் பலது இருக்கு. ஆனால் எனக்கு வந்து ஏ அப்படின்ற ரீஜனில் 100க்கு மேலே இருக்கிறத மட்டும் கவுண்ட் பண்ணி சொல்லு. அந்த மாதிரி ரெண்டு டிஃப்ரெண்ட் கண்டிஷன் மேட்ச் பண்ணணும் அப்படின்னா அப்போ நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலா தான் கவுண்ட் இஃப்ஸ் அப்படின்றது. இப்போ நம்ம இதை பார்க்கலாமா? ஈக்குவல் டு COUNTIFS எஸ்ன்னு யூஸ் பண்ணுங்க. ஐஎஃப்எஸ் கிரைட்டீரியாவோட ரேஞ்ச் 1 கேட்குது. என்னுடைய கிரைட்டீரியாவோட ரேஞ்ச் 1 இதுதான், கம்மா உங்க கிரைட்டீரியா என்னன்னு கேட்குது. ஏன்றது மேட்ச் ஆகணும்னு சொல்றேன். அடுத்தது கிரைட்டீரியா 2 என்கிட்ட கேட்குது. கிரைட்டீரியா 2ன்றது அமௌண்ட் காலம். அதுல என்ன கிரைட்டீரியான்னு கேட்குது. அதுல எனக்கு 100க்கு மேல வரணும் அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ இதில் அவுட்புட் பார்க்கலாமா? ஆன்சர் பாருங்க, 2ன்னு வந்திருக்கு. எப்படி இது 2ன்னு வந்திருக்கு? A1, A செகண்ட், A தேர்ட், 3 A இருக்கு. ஆனா 100க்கு மேல பாருங்களேன், இது 1, இது 2 மட்டும் தான் இருக்கு பாருங்க. இது பாருங்க 20 தான் இருக்கு. ஸோ அப்போ லாஜிக்கல்லி இது 1, இது 2, இந்த 2 மட்டும் தான் எனக்கு ரெண்டு கண்டிஷனையும் மேட்ச் பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ அதனால தான் நம்ம அவுட்புட் வந்து 2ன்னு வருது. இப்படிதான் கவுண்ட் இஃப்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணலாம். அவ்வளோதான்.